வாங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்லைங்க. என்ன ஆண்டி, இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆனீங்க, அதுக்குள்ள வெளியே வந்து ஏன் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? இல்ல மாப்ள, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. ரெஸ்டா? இத்தனை நாள் ரெஸ்ட்லயே தானே இருந்த மாப்ள. இனிமே ரெஸ்ட் எடுக்க கூடாது. தலைக்கு மேல கல்யாண வேலையெல்லாம் இருக்கு. ஆமாங்க, அதனாலதான் நாங்களும் நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை கும்பிட்டுட்டு போலான்னு வந்தோம். உங்க வீட்டுக்காரர் வரலையா? ஆமாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்துட்டதா மீனாட்சி சொன்னா. அவரை தான் இன்னும் பார்க்கவே இல்ல. அன்னைக்கே அவர் ஹாஸ்பிடலுக்கு வந்தாரு, ஆனா அவர் உங்களை பார்க்க முடியல. ஓ, கல்யாணத்துக்கு பார்க்க தானே போறீங்க? எங்க எல்லாரையும் விட அவருக்கு தான் மீனாட்சி ரொம்ப பிடிச்சு போச்சு. உண்மையிலேயே சொல்றேங்க, உங்க குடும்பத்துக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு. இனிமே நீங்க எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா கல்யாண வேலைய பார்க்கலாம். कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् आरोग्यं धनसम्पदा प्राप्तिरस्तो सककुटुम्बानां सकलसौभाग्यं प्राप्तिरस्तो दीर्घायुष्मान् भव. சாமி, நான் சொன்னேன்ல பொண்ணுக்கு கல்யாணம்னு, இவர்தான் மாப்பிள்ள. சந்தோஷமா, நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அம்மனுக்கு மாலை சாத்தி இருக்கு, அத பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டு வரேன். சரிங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி च धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्. அக்கா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன். என்னடா கோவில்ல வந்து இப்படி? சாரிக்கா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், 2 minutes வந்துடுறேன். ஹலோ. தம்பி, அத்தை, சாமி கும்பிடுங்க.